அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு இறை தூதர் வாழ்க்கை வரலாற்றை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அதன் வரிசையில் இப்போது இறை தூதர் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி பார்க்கலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தொடர்ந்து ஒரு நபியை குறிப்பிடுவதாக இருந்தால் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களைத்தான் குறிப்பிட வேண்டும். ஏனெனில் இந்த இருவரும் ஒரே காலத்தில் வெவ்வேறு இடங்களுக்கு இறை தூதராக அனுப்பப்பட்டார்கள். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சகோதரர் மகனாவார். லூத் சமுதாயம் அழிக்கப்பட்டது ஏன்? நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிழக்கு ஜோர்தானில் உள்ள சோதோம் பகுதி மக்களை நல்வழிப்படுத்த அனுப்பப்பட்டார்கள். அந்த பகுதி மக்கள் செய்து வந்த குற்றங்களை எதிர்த்து அவர்கள் பிரச்சாரம் செய்தார்கள். அந்த மக்களிடமிருந்து வந்த கெட்ட பழக்கங்களில் முதன்மையானது ஓரின சேர்க்கை. அதற்கு முன்பு வரை இந்த பழக்கம் மனித சமுதாயத்தில் இருந்ததே இல்லை. சாதும் வாசிகளிடையே தான் இந்த பழக்கம் முதலில் தோன்றியது. இதை எதிர்த்து லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடுமையாக போராடினார்கள். தீவிரமாக பிரச்சாரம் மேற்கொண்டார்கள். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பிரச்சாரத்தை ஏற்க மறுத்த அந்த மக்கள் மேலும் மேலும் அந்த தீய செயல்களில் ஈடுபட்டார்கள். இதனால் கோபம் கொண்ட இறைவன் வானவர்களை அனுப்பி அந்த சமுதாயத்தை அழித்தான். அல்லாஹ் இதை பற்றி தன் திருமறையில் 7வது அத்தியாயத்தில் 80 to 84 வசனம் வரைக்கும் கூறியிருக்கிறான். அதாவது, லூத்தையும் தூதராக அனுப்பினோம். உலகில் உங்களுக்கு முன் யாவரும் செய்திராத வெட்கக்கேடான காரியத்தையா செய்தீர்கள் என்று தமது சமுதாயத்தினரிடம் கேட்டார். நிச்சயமாக நீங்கள் பெண்களை விட்டும் காம இச்சைக்காக ஆண்களிடம் செல்கிறீர்கள். நீங்கள் வரம்பு மீறிய கூட்டமாகவே இருக்கிறீர்கள் என்று கூறினார். அதற்கு அவருடைய மக்கள் லூத் நபியை சுட்டி காண்பித்து, இவரையும் இவர் குடும்பத்தாரையும் உங்கள் ஊரிலிருந்து அப்புறப்படுத்தி விடுங்கள். நிச்சயமாக இவர்கள் மிக பரிசுத்தமான மனிதர்களாகி விடலாம் என பார்க்கிறார்கள் என்று தான் பதில் கூறினார்கள். எனவே அவரது மனைவியை தவிர அவரது குடும்பத்தாரையும் அவரையும் காப்பாற்றினோம். அவள் அழிந்து போவோரில் ஒருத்தியாக இருந்தாள். அவர்களுக்கு பெரும் மழையை பொழிந்தோம். குற்றவாளிகளின் முடிவு எவ்வாறு இருந்தது என்று காண்பீராக. அதேபோல் 26வது அத்தியாயத்தில் 160 to 175 வசனம் வரைக்கும் அல்லாஹ் கூறியிருக்கிறான். லூத்துடைய சமுதாயத்தினர் தூதர்களை பொய்யரென கருதினர். அஞ்ச மாட்டீர்களா என்று அவர்களின் சகோதரர் லூத் அவர்களிடம் கூறியதை நினைவூட்டுவீராக. நிச்சயமாக நான் உங்களுக்கு நம்பிக்கை கூறிய தூதர். எனவே அல்லாஹ்வை அஞ்சுங்கள், எனக்கு கட்டுப்படுங்கள். இதற்காக உங்களிடம் எந்த கூலியையும் நான் கேட்கவில்லை. எனது கூலி அல்லாஹ்விடமே உள்ளது. உங்களுக்கு படைக்கப்பட்ட பெண்களை விட்டுவிட்டு எல்லா படைப்புகளுக்குமே மாறாக நீங்கள் ஆண்களிடமே செல்கிறீர்கள். உலகில் உங்கள் இறைவன் உங்களுக்காக படைத்துள்ள உங்கள் மனைவியாரை விட்டுவிட்டு ஆண்களிடமே செல்கிறீர்களா? இல்லை, நீங்கள் வரம்பு கடந்த கூட்டமாக இருக்கிறீர்கள் என்று கூறினார். அதற்கு அவர்கள், லூத்தே, நீ விலகி கொள்ளாவிட்டால் நிச்சயமாக வெளியேற்றுவோரில் நீயும் ஒருவர் என்று அவர்கள் கூறினார்கள். நிச்சயமாக உங்கள் செயலை நான் வெறுப்பவனே என்று அவர் கூறினார். என் இறைவா, என்னையும் என் குடும்பத்தாரையும் அவர்கள் செய்து கொண்டிருப்பவற்றை விட்டு காப்பாற்றுவாயாக என்று கூறினார். எனவே அவரையும் தீயோருடன் தங்கிவிட்ட கிழவியையும் தவிர அவரது குடும்பத்தார் அனைவரையும் காப்பாற்றினோம். பின்னர் ஏனையோரையும் அழித்தோம். அவர்கள் மீது கல்மழை பொழிய செய்தோம். எச்சரிக்கப்பட்டோரின் இந்த மழை மிகவும் கெட்டதாக இருந்தது. நிச்சயமாக இதில் சான்றிருக்கிறது, அவர்களின் அதிகமானோர் நம்பிக்கை கொள்வோராகவே இல்லை. நிச்சயமாக உமது இறைவன் மிகைத்தவன், நிகரற்ற அன்புடையோன். அல்லாஹ் தன் திருமறையில் 29வது அத்தியாயத்தில் 28 to 35 வசனம் வரைக்கும் கூறியிருக்கிறான். மேலும் லூத்தை அவர் சமுதாயத்தினரிடையே நபியாக அனுப்பி வைத்தோம். அவர் தன் சமுதாயத்தினரிடம் கூறினார்,
நிச்சயமாக நீங்கள் உலகத்தார் எவரும் உங்களுக்கு முன் செய்திடாத மானக்கேடான ஒரு செயலை நிச்சயமாக நீங்கள் செய்ய முனைந்து விட்டீர்கள். நீங்கள் ஆண்களிடம் மோகம் கொண்டு வருகிறீர்களா? வழி மறைத்து பிரயாணிகளை கொள்ளையடிக்கவும் செய்கிறீர்கள். உங்களுடைய சபையிலும் வெறுக்கத்தக்கவற்றையே செய்கிறீர்கள் என்று கூறினார். அதற்கு அவருடைய சமுதாயத்தாரின் பதில், ஐயாகவே நீ உண்மையாளரின் ஒருவராக இருப்பின் எங்கள் மீது அல்லாவின் வேதனையை கொண்டு வருவீராக என்பதை தவிர வேறு எதுவும் இல்லை. அப்போது அவர், என் இறைவனே, குழப்பம் செய்யும் இந்த சமுதாயத்தாருக்கு எதிராக எனக்கு நீ உதவி புரிவாயாக என்று பிரார்த்தித்து கூறினார். தம் தூதர்கள் ஆகிய மலக்குகள் இப்ராஹிமிடம் நன்மாரணத்துடன் வந்தபோது, நிச்சயமாக நாங்கள் இந்த ஊரை அழிக்கிறவர்கள், ஏனெனில் நிச்சயமாக இந்த ஊரார் அநியாயக்காரர்களாகவே இருக்கிறார்கள் என்று கூறினார்கள். நிச்சயமாக இந்த ஊரில் லூத்தும் இருக்கிறார் என்று இப்ராஹிம் கூறினார். அதற்கு அவர்கள், அதில் இருப்பவர்கள் யார் என்பதை நாங்கள் நன்கு அறிவோம். எனவே நாங்கள் அவரையும் அவருடைய மனைவியையும் தவிர அவர் குடும்பத்தாரையும் நிச்சயமாக காப்பாற்றுவோம். அவள் அழிந்து போவோரில் ஒருத்தியாக இருக்கிறாள் என்று சொன்னார்கள். பின்னர் நம்முடைய அந்த தூதர்கள் லூத் நபியிடம் வந்த பொழுது அவ்வூரார் தீய எண்ணத்துடன் அவர்களை துரத்தி கொண்டு வந்தார்கள். அப்போது அவர் அந்த மலக்குகளை பாதுகாத்து கொள்ள தன் கையால் ஒன்றும் செய்ய முடியாமல் அவர்களுக்காக துக்கித்தார். அதற்கு அவர்கள் அவரை நோக்கி, நீங்கள் அஞ்ச வேண்டாம், நாம் மலக்குகள் ஆவோம். நிச்சயமாக நாம் உங்களையும் உங்களுடைய மனைவியை தவிர உங்களுடைய குடும்பத்தாரையும் பாதுகாத்து கொள்வோம். அவள் உங்களுடன் வராது, இவ்வூருடனே தங்கி அழிந்து விடுவாள் என்று கூறினார்கள். நிச்சயமாக நாங்கள் இந்த ஊரார் மீது இவர்கள் செய்து கொண்டிருக்கும் பாவத்தின் காரணமாக வானத்திலிருந்து வேதனையை இறக்கியவர்கள் ஆவோம். இவ்வாறே அந்த ஊராரை அழித்தனர். நிச்சயமாக அறிவுள்ள சமுதாயத்திற்கு இதிலிருந்தும் நாம் ஒரு தெளிவான அத்தாட்சியை விட்டு வைத்துள்ளோம். அல்லாவின் தூதர்களே, உங்களுடைய காரியம் என்ன என்று இப்ராஹிம் கேட்டார். அதற்கவர்கள், குற்றவாளிகளான ஒரு கூட்டத்தாரிடம் மெய்யாகவே நாங்கள் அனுப்பப்பட்டுள்ளோம். லூத்தின் கிளையாரை தவிர அவர்கள் அனைவரையும் நிச்சயமாக நாம் காப்பாற்றுவோம். ஆனால் அவர் லூத்துடைய மனைவியை தவிர நிச்சயமாக அவள் நிராகரிப்பாளர்களின் கூட்டத்தோர் ஆவார் என்று நாம் நிர்ணயித்து விட்டோம் என்று வானவர்கள் கூறினார்கள். இதோட கண்டினியூஷன் நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம்.